வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 மெயின்ஸ்க்கு லாஸ்ட் டைம் ரிவிஷன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க. கொஸ்டின்ஸ்லாம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அதுக்குரிய ஆன்சர்ஸ் கொடுங்க. தமிழக அரசின் சமூக நலத்திட்டங்கள் அதை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழக அரசு சமூக நலங்கள் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, அதாவது சமூக நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வராங்க தமிழக அரசு சார்பில். இப்போ என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னா, முதல்ல பெண்களுக்கானது தொட்டில் குழந்தை திட்டம் 1992 எங்கே ஆரம்பிக்கப்படுது, சேலத்தில் தொடங்குறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன, ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கணும் இல்லையா. அப்போ பெண் சிசு கொலை ஏற்பட்டுட்டு இருக்கு, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் என்னது, கொலை பண்ணாமல் அந்த என்ன பண்ணிடணும், போய் அந்த தொட்டிலில் போட்டு அவங்க வளர்த்துக்குவாங்க. பெண் சிசு கொலையை தடுக்கணும், பாலின சமத்துவத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் 1992. ஆமாம், ஏன் இந்த பெண் சிசு கொலை ஏன் ஏற்படுது அப்படின்னா, முதல்ல வறுமையினால என்ன பண்ணிடுறாங்க, பெண் சிசுவை கொலை பண்ணிடுறாங்க. வரதட்சணை, பெண் குழந்தை விருப்பமின்மை, கல்வி அறிவின்மை, இதனாலையும் என்ன ஆகுது, பெண் சிசு கொலை ஏற்பட ஒரு காரணமாக இருக்குது. முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டமும் 1992 தான். இது எதனால, நோக்கம் என்ன அப்படின்னா, பெண் கல்வியை மேம்படுத்தணும், பெண் சிசு கொலையை தடுக்கணும், குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. திட்டம் 1ல் ஒரு பெண் குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்க, 50,000 ரூபாய் கொடுக்கப்படுது. திட்டம் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் 25,000 என்ன பண்ணிடுறாங்க, கொடுக்குறாங்க. குழந்தை திருமண தடை சட்டம் 2006, குழந்தை திருமண தடை சட்டம் எப்போ 2006 கொண்டு வராங்க. இதனுடைய நோக்கம் என்ன, இப்போ நம்ம பெண்கள் இப்போ குழந்தைகளாக இருக்கும் போதே பெண்கள் பாதிக்கப்படுறதுலேருந்து பெண் சிசு கொலையிலேருந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். கடைசியில் குழந்தை திருமணம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தடை சட்டமாக குழந்தை திருமணத்தை என்ன பண்ணணும், தடுக்கணும், பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த திருமணம் நடத்துகிறவங்களுக்கு என்ன பண்ணணும், தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது என்ன பண்ணியிருக்காங்க, குழந்தை திருமண தடை சட்டம் 2006. திருமண வயது ஆணுக்கு 21, பெண்ணுக்கு 18 இருக்கு. ஆனால் அதையும் மீறி என்ன பண்ணுவாங்க, அந்த 18 வயதுக்கு கீழே குழந்தைகளை கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு 2 ஆண்டு சிறை, 1 லட்சம் அபராதம், 2 வருஷம் சிறை தண்டனை, 1 லட்சம் அபராதம் கொடுக்குறாங்க. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், பேட்டி பஜாவ் பேட்டி படாவ் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்ல. 2015 பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும், அவங்களுக்கு கரெக்டாக கல்வி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யணும். பாலின சமத்துவத்துக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டது தான் என்னது, பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அதை குறிப்பிட்டிருப்பாங்க. இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, பாலின விகிதம் அதிகரிக்கணும், பாலின சமத்துவமின்மை இருக்கணும். 918க்கு கீழே உள்ள மாவட்டங்களில் அறிமுகம் பண்ணி தமிழ்நாட்டில் அது எங்கே எந்த பிளேஸ் சொல்கிறாங்க, கடலூர் தான் முதல்ல இருக்குது. அங்கே இருந்தால் என்ன பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. புதுமை பெண் திட்டம், புதுமை பெண் திட்டம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. எல்லாமே முக்கியமான திட்டம் தான். மூவலூர் ராமாமிர்த அம்மையாருடைய இந்த புதுமை பெண் திட்டம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, இப்போ மாற்றிருக்காங்க இல்லையா, அதனால் அதை பார்த்துக்கோங்க. 5/9/2022, அதாவது அரசு பள்ளிகள் 6லேருந்து 12 வகுப்பு வரை பயின்ற மாணவிகள் மூவலூர் ராமாமிர்த அம்மையாரினுடைய நினைவு திருமண உதவி திட்டத்திற்கு மாற்றாக ஆரம்பிக்கப்பட்டது. மாதம் எவ்வளோ உதவித்தொகை கொடுக்குறாங்க, 1000 உதவித்தொகை கொடுக்குறாங்க. பெண்களின் உயர்கல்வியை என்ன பண்ணணும், உறுதிப்படுத்தணும். அது நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பெண்களினுடைய உயர்கல்வி தரத்தை உறுதி செய்யணும், பாலின சமத்துவத்தை ஏற்படுத்தணும், குழந்தை திருமணத்தை தடுக்கணும், பெண் குழந்தைகள் கல்வி கற்காம இடைநிற்றலை தடுக்கிறதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டது என்னது, புதுமை பெண் திட்டம். அடுத்ததான் திருமண நிதி உதவி திட்டங்கள் என்னன்னு பார்க்கலாம். முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரினுடைய நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் 1968 2 திட்டமாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 10ஆம் வகுப்பு தகுதி இருக்குது, அதில் எவ்வளோ கொடுக்குறாங்க, 25,000. 2016 மூலியமாக 8 கிராம் தங்கம் கொடுக்கப்படுது. திட்டம் 2ல் பட்டப்படிவு முடிச்சிருந்தா 50,000. 2016 பிரகாரம் 8 கிராம் தங்கம் கொடுக்குறாங்க. பயன் பெறுபவங்க ஒருவர் SC ST,
பிற இனத்தவராக இருக்கிறது, ஒருவர் முற்பட்ட வகுப்பினர், மற்றொருவர் பிசி எம்பிசி. ஏன்னா அது கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் இல்லையா, அதனால அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதி உதவி 1975, முத்துலட்சுமி ரெட்டி 1968. அப்ப தர்மாம்பாள் அம்மையார் விதவை மறுமண நிதி உதவி 1975. இவங்க என்ன பண்றாங்க, விதவையினுடைய மறுமணத்தை ஊக்குவிக்கணும், விதவைகளுக்கு ஒரு மறுவாழ்வு புதுவாழ்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மினிமம் ஏஜ் எவ்வளோ சொல்றாங்க, பெண்ணுக்கு 20, ஆணுக்கு 40க்கு கம்மியா இருக்கிறது அப்படி சொல்லியிருக்காங்க. இவங்க திட்டம் ஒன்றில் அதே மாதிரி தான் 25,000 10ஆம் வகுப்பு தகுதியாக வச்சுருக்காங்க. 2016 பிரகாரம் 8 கிராம் தங்கம். இவங்க டிகிரி பட்டப்படிப்பு அப்படின்னா 50,000, 2016 பிரகாரம் 8 கிராம் தங்கம். அடுத்தது ஈவேரா மணியம்மை நினைவு விதவை மகள். பார்த்துக்கோங்க, விதவை மகள் திருமண நிதி உதவி 1982. திட்டம் 1ல் சேம் அதே 25,000. இதுக்கு தகுதியெல்லாம் கிடையாது. முதல் திட்டத்துக்கு 2016 பிரகாரம் 8 கிராம் தங்கம் கொடுக்குறாங்க. திட்டம் 2ல் 50,000 பட்டப்படிப்புனா அதே வருமான வரம்பு எவ்வளோ 72,000 சொல்கிறாங்க. பெண்ணுக்கு 18 ஆகும், ஆணுக்கு 21 வயது இருந்தாவும் ஈவேரா மணியம்மையார் நினைவு விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம் மூலமாக அவங்களுக்கு கிடைக்குது. சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். இது பெண்களினுடைய சுய திறனை, சுய தொழில் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய திறனை மேம்படுத்தணும், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் என்னது, சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம். அது கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா நம்ம பார்த்தது தான், பெண்களினுடைய முன்னேற்றம், வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பொருளாதாரத்தில் நலிவுற்ற பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காகவும், கைம்பெண் இருப்பாங்க அவங்களுக்காகவும், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அவங்க சுயமாக முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. வருமான வரம்பு 72,000, வயது 20லேருந்து 40 வயசுக்கு. அடுத்து கல்விக்காக போடப்பட்ட திட்டம், பெண்களுக்காக போடப்பட்ட திட்டங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணியோம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கல்விக்காக போடப்பட்ட திட்டங்கள். மதிய உணவு திட்டம் 1956. தொடக்கம் எங்கோ எட்டயபுரத்தில் தொடங்கியிருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம். குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிக்கணும். குழந்தைகள் ஸ்கூலுக்கு வர்றதை என்ன பண்ணணும், அவங்க ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இடைநிற்றலை குறைக்கணும். இதை ஒரு காரணமாக வச்சு என்ன பண்ணிடுறாங்க, ஸ்கூலுக்கு வருவாங்க இல்லையா, இடைநிற்றல் குறைக்கணும். ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கணும், சத்தான உணவுகள் வழங்கப்படணும். ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கிறதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டதுதான் மதிய உணவு திட்டம். இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021 மரக்காணம் விழுப்புரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்த 1லேருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களினுடைய கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்காக சிறப்பம்சமாக என்ன பார்க்கப்படுது, தினமும் 1.5 மணி நேரம் அந்த டைமிங் கொடுத்துருக்காங்க. 20 மாணவர்களுக்கு ஒரு தன்னார்வலர் வீதம் 3 அடுக்கு நிலைகள் குழுக்களா, மாநிலம், மாவட்டம், பள்ளின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021 மரக்காணம் விழுப்புரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததா எண்ணும் எழுத்தும் திட்டம் 2022. இது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, திருவள்ளூர் அழிஞ்சிவாக்கத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. 1லேருந்து 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக எழுதுறது படிக்கிறது தெரியணும், அவங்களுக்கு எழுத்துக்கூட்டி படிக்க தெரியணும், எழுத்துக்கள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணும் எழுத்தும் திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. நோக்கம் என்ன அப்படின்னா மாணவர்களினுடைய கற்றல் இடைவெளியை கம்மி பண்ணணும், 2025க்குள்ள அடிப்படையான எண்ணறிவு எழுத்தறிவு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் என்னது, எண்ணும் எழுத்தும் திட்டம். நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம் 2022 சென்னை மார்ச் 1ல் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா திறன் மேம்பாடு, தொழில் வழிகாட்டுதலுக்கான ஒரு திட்டமாக நான் முதல்வன் திட்டம் பார்க்கப்படுது. இது 9லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த தொழில் வழிகாட்டுதல் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுது. மாணவர்களினுடைய தனித்திறனை கண்டறிஞ்சு அவங்கள ஊக்குவிக்கணும். ஆண்டுக்கு 10 லட்சம் சொல்லிட்டு இளைஞர்களுக்கான திறன் மேம்பாடு வழங்கப்படுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது என்னது, நான் முதல்வன் திட்டம். காலை உணவு திட்டம் 2022 செப்டம்பர் 15 நெல்கப்பட்டை மதுரையில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் முன்னோடி திட்டமாக
காலை உணவு திட்டம் வந்து பார்க்கப்படுது. இது 1லேருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க. குழந்தை இதனுடைய நோக்கம் என்ன? நம்ம பார்த்தது மாதிரி தான், உணவுக்காக ஆரம்பத்தில் குழந்தைகள் வர ஆரம்பிக்கணும். இப்போ வந்து அதை ஊட்டச்சத்தை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படிங்க நோக்கம். குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, இதனால தவறாமல் பள்ளிக்கு செல்ல தூண்டுதல், சேர்க்கை விகிதம் அதிகரிப்பு, இடைநிற்றலை குறைக்கிறதுக்காகவும் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அனைவருக்கும் ஆரம்ப கல்வி கிடைக்க வைக்கணும், தாய்மார்களின் பணிச்சுமையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது காலை உணவு திட்டம். பெண்கள் பார்த்தாச்சு, கல்வி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்னது, சுகாதார திட்டங்கள். மக்களை தேடி மருத்துவ திட்டம் 2021-5-8 ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க? கிருஷ்ணகிரி சாமனப்பள்ளியில வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க? மக்களை தேடி போய் அவங்க இருக்கிற இடத்துல மருத்துவம் கிடைக்கணும், தொற்றா நோய்களுக்கான ஒரு சேவையை நோயாளியினுடைய இல்லங்களுக்கே போய் வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்டது. 40 வயதுக்கு மேல் இயலாமையில் உள்ளவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் என்னது, மக்களை தேடி மருத்துவம். அங்க என்னென்ன வழங்கப்படக்கூடிய சேவைகள், நோய் ஆதரவு சேவைகள், சிறுநீர் கோளாறு, இதய நோய், நீரிழிவு, அதுக்காக குழந்தைகளினுடைய பிறவி குறைபாடுகளை கண்டறியறதுக்காகவும் அத்தியாவசிய மருத்துவ சேவைகளுக்கான ஒரு பரிந்துரை. செயல்படுத்துறவங்க யாரு அப்படின்னா இந்த தன்னார்வலர்கள், ஆஷா பணியாளர்கள், கிராமப்புற செவிலியர்கள்லாம் சேர்ந்து அங்க போய் என்ன பண்ணிடுறாங்க, இவங்களை வந்து பார்க்குறாங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், ரொம்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான திட்டம். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. 18 டிசம்பர் 2021 வந்து சாலை விபத்தினால் நிகழக்கூடிய இறப்புகளை குறைக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. அதாவது அந்த பாதிக்கப்பட்டவருக்கு வந்து 48 மணி நேரத்துக்குள்ள நம்மளுக்கு என்ன பண்ணணும், இலவச மருத்துவ சிகிச்சை அவருக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறமும் அவர் உடல் வந்து சரியில்லை அப்படின்னா அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை வந்து கொடுக்கப்படணும். ஒவ்வொரு நபருக்கும் 1 லட்சம் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், செலவினம் பார்க்கப்படுது. கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் முக்கியம். கலைஞரினுடைய மருத்துவ காப்பீடு திட்டம் படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி வருமுன் காப்போம் திட்டம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இது தொடக்கம் 2006 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து 2021 திரும்பவும் அதை புது பொலிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, அதை ரெனிவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நோய்களை என்ன பண்ணுறது, வரும் முன்னாடி காக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைச்சு ஊரக நகர்ப்புறங்களில் சிகிச்சை வழங்க, மருந்துகள் வந்து வழங்குறது, பரிசோதனை 25 வகையான இரத்த பரிசோதனை, 5 மருத்துவ பரிசோதனைகள், உயர் சிகிச்சைக்கு முதல்வரினுடைய விரிவான காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் 2012. 2022 ஜனவரி 1 தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் 5 ஆண்டுகளுக்கு அதை நீட்டிக்கிறாங்க. ஆண்டு வருமானம் என்ன ஆகுது, 1,20,000 கிட்ட இருக்கிற மாதிரி நோக்கம். இதனுடைய நோக்கம் என்ன, விரிவான காப்பீட்டு மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னா ஏழை மக்களுக்கு நவீன மருத்துவ சேவை, அதாவது அரசுனாலும் சரி தனியார் மருத்துவமனைகள்னாலும் சரி அவங்களுக்கு என்ன பண்ணணும், வழங்கணும். பிரதம மந்திரியின் ஜன் ஆரோக்கிய யோஜனாவோட இணைக்கப்பட்டிருக்க ஒரு திட்டம். செயல்படுத்துவது யாரு அப்படின்னா யுனைடெட் இந்தியா. காப்பீடா எவ்வளோ கொடுக்குறாங்க, 5 லட்சம் கொடுக்குறாங்க. இந்த COVID-19 ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த காலங்களில் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கு. கருப்பூஞ்சை நோய்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு. நடமாடும் மருத்துவ சேவை 2022 ஏப்ரலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. கிராமங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களால கீழே வந்து என்ன மலை கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு, தொலைதூர கிராமங்களில் இருக்கிறவங்களுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு அவங்களுக்கு மருத்துவ சேவை கொடுக்கறதுக்காக கொண்டு போகிறப்பட்ட திட்டம். செலவு 70 கோடி கிட்ட. 389 வாகனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாகனங்களுக்கும் 40 முகாம்கள் வந்து இருக்கும். ஒரு வாகனத்தில் யார் யார் இருப்பாங்க, ஒரு மருத்துவர் இருப்பாங்க, ஒரு செவிலியர் இருப்பாங்க, ஒரு மருத்துவ களப்பணியாளர் வேணா இருப்பாங்க. சிகிச்சை மேற்கொண்டு மருந்து மாத்திரை என்ன பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நடமாடும் மருத்துவ சேவை. அடுத்தது முதல்வரின் முகவரி திட்டம். இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, 2021 14/11/2021 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சிறப்பு அலுவலராக அமுதா AS அவங்க வந்து இருக்காங்க.
இது என்ன அப்படின்னா இதனுடைய நோக்கம் என்ன? முதல்வரின் முகவரி திட்டம் அப்படின்னா மக்களிடம் வரக்கூடிய புகார்களை விரைவாக வந்து என்ன பண்ணணும், அதை கவனித்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட 4 திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படுவது. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், முதலமைச்சர் உதவி மையம், முதலமைச்சர் தனிப்பிரிவு, முதலமைச்சர் ஒருங்கிணைக்கப்பட்ட குறை தீர்ப்பு பிரிவுன்னு சொல்லிட்டு 4 திட்டங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இது கூட ஒருங்கிணைச்சிருக்காங்க. மக்கள் புகார் அளிக்க புகார் நிலையை அறிந்து கொள்றதுக்காக 1100 அப்படிங்கிறதுக்கு அறிவிக்கலாம். மீண்டும் மஞ்சப்பை திட்டம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? 2021 டிசம்பர் 23. அதாவது நெகிழி பைகளை வந்து தவிர்க்கணும், பிளாஸ்டிக் பேக்கை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது மஞ்சப்பை திட்டம். தமிழகத்தை நெகிழி இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றுறதுக்காக. பயன்பாடுங்கிறது நம்ம கம்மி தான், அப்போதைக்கு வாங்கிட்டு வந்துடுறது, தூக்கி போட்டுருவோம் அப்படி தானே, 20 மினிட்ஸ் தான். ஆனால் அதை மக்கிறதுக்கு 100 ஆண்டுகள் எடுத்துக்குது அப்படிங்கிறதுக்காக என்னாகும், பாதிப்பு ஏற்படுறதுக்காக மஞ்சப்பை திட்டம் அறிமுச்சிருக்காங்க. தமிழ்நாடு முயற்சி 2019 நெகிழிகளுக்கு தடை. 2022 ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட நெகிழிக்கு முழுவதும் என்ன பண்ணியிருந்தாங்க, அப்போ தடை பண்ணியிருந்தாங்க. மகளிர் சுய உதவி குழுக்களினுடைய இதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, துணிப்பை, சணல் பை, காகித பாத்திரம், மண்பாண்ட பொருட்கள் அதெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் இதை என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நாமே திட்டம் 2021 டிசம்பர் 11 எங்கே தொடங்கப்படுது, சேலத்தில் வந்து தொடங்கப்படுது. அதாவது பொதுமக்களினுடைய சுயசார்பு தன்மையை ஊக்குவிக்கிறதுக்காக மக்களுக்கு தேவையான திட்டங்களை அவங்களுடைய பங்களிப்போட செயல்படுத்துகிறாங்க. இதனுடைய சிறப்பம்சமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, நமக்கு நாமே திட்டம் மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு. ஒரு திட்டத்தை செயல்படுத்த ஆகக்கூடிய செலவில் 1 பங்கு தொகையை மக்களும் 2 பங்கு தொகையை அரசும் வந்து வழங்கணும். அதில் SC/ST பகுதிகளில் 1லேருந்து 5 பங்கு வழங்கினா வந்து SC/ST காரங்களுக்கு போதுமானது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு நாமே திட்டம் அதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன திட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிலே பார்த்துருவோம். பணிகள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்த திட்டம் போகலாம். அரசு உள்ளாட்சி பள்ளிகள் கட்டிடங்களை கட்டுதல், பாலங்கள், சாலைகள், விளையாட்டு மைதானம், தெருவிளக்கு அமைத்தல், நீர்நிலைகளை சீரமைத்தல்னா அவங்களுடைய பணியாக பார்க்கப்படுது. சிற்பி திட்டம் அது இருக்கு இல்லையா, அது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, செப்டம்பர் 14, 2022. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 100 பள்ளிகளில் மாணவ மாணவிகள் இருப்பாங்களே அவங்கள தேர்ந்தெடுத்து இந்த சிறார் குற்றங்களை தடுக்கிறது, போதைப் பொருள் உள்ளிட்ட தீய பழக்கம்லாம் என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிற்பி திட்டங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன பயிற்சி கொடுப்பாங்க வந்துன்னா, சுய ஒழுக்கம் பற்றியும் பெற்றோர்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, போக்குவரத்து விதிகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு விதிமுறைகள், பேரிடர் கால முன்னெச்சரிக்கைகள் பற்றிலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த சிற்பி திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கூல் திட்டம் 19/12/2022. அதாவது பள்ளிகளை தத்தெடுத்து அதில் அடிப்படை வசதிகளை கொடுக்கணும். அரசு பள்ளிகளை மேம்படுத்தணும். அரசு பள்ளிகளை தனியார் பங்களிப்போடு என்ன பண்ணுறாங்க, அரசு பள்ளிகளை மேம்படுத்துறது. நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு திறன் மேம்பாடு. இதுக்கு யார் பங்களிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கூலை ஏற்கனவே படித்த மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இப்போ பெரிய பதவிகளில் இருப்பாங்க, அந்த முன்னாள் மாணவர்கள் பங்களிப்பு கொடுக்குறாங்க. தொழிலதிபர்கள், சமூக மேம்பாட்டு பொது நிறுவனங்கள், பொதுமக்கள் எல்லாருடைய பங்களிப்பாகவும் பார்க்கப்படுது. அடுத்து ஓய்வூதிய திட்டங்கள்லாம் என்னென்னு பார்த்துக்குவோம். முதியோரினுடைய ஓய்வூதிய திட்டங்கள் 1962, உடல் ஊனமுற்றோர் ஓய்வூதிய திட்டம் 1974, ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் 1975, ஆதரவற்ற விவசாய தொழிலாளர்கள் 1981, கடைசியில் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஒரு திட்டம் 1986ன்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்குமே போட்டுட்டு தான் இருக்காங்க. இது வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு கடைசி டயத்தில் ஒரு ரிவிஷனாக வந்து இருக்கும். நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.